Okay. Okay, welcome to the session on logical reasoning, part one session. On set exam and net exam training. So we'll begin the session. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி இருக்கிற ரீசனிங்கை புரிஞ்சுக்கிறது. ரீசனிங் இஸ் அன் ஆர்ட் ஆஸ் வெல் அஸ் அன் சயின்ஸ், ரைட்? ஸோ இதோடைய பின்னாடி இருக்கிற காஸ் அண்ட் எஃபெக்ட் ஃபீச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் நம்மளுடைய எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசனிங் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ற விதத்துல நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்கு. இப்போ ஒரு 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 ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த தப்பு ஏன் அவங்க பண்ணியிருக்காங்க, பின்னாடி என்ன ரீசன் இருக்கும், அந்த தப்பை அடுத்த வாட்டி அவங்க பண்ணாம இருக்கிறதுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு கைடன்ஸ் அந்த பர்சனுக்கு கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அண்ட் என்ன மாதிரி இன்ஃபரன்ஸ் காஸ் ஆகுது இந்த அப்சர்வ் இன்வென்ட்ல இருந்து புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு. மூவிங் டு த டைப்ஸ் ஆஃப் ரீசனிங்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர் ஆர் லைக் டூ டைப்ஸ் ஆஃப் ரீசனிங். ஒன் இஸ் டிடக்டிவ் ரீசனிங், அதர் ஒன் இஸ் inductive reasoning. So deductive reasoning என்றது specific conclusion follow to the general theory. இதுவே inductiveன்றது specific observationல இருந்து then draws the general conclusion. ஓகேங்களா? சோ இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்ப பாருங்களேன், டிடக்டிவ் ரீசனிங் என்றது இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் பிளே கிட்டார். சாம் இஸ் a student of the class, so therefore Sam play guitar. சோ நம்ம இங்க என்ன கொடுத்திருக்காங்க, கன்க்ளூஷனை கொடுத்துட்டாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்துட்டு கிட்டார் வாசிப்பாங்களாம். அப்ப சாம் வந்து அந்த கிளாஸ்ல இருக்காரு, அப்ப சாம் வந்து கிட்டார் வாசிப்பாரு. சோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன்க்ளூஷனை வச்சு நம்மளுடைய தியரியை எடுத்துட்டு வராங்க. ஆனா இன்டடக்டிவ் பாருங்க, அப்சர்வேஷன் கொடுத்துருவாங்க, அதுல இருந்து தான் நம்ம கன்க்ளூஷனுக்கே வரும். சோ இது வந்து ஸ்டெப் வைஸ் போறது தான் வந்து இன்டடக்டிவ் ரீசனிங் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சோ ஹியர் இன்டடக்டிவ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. The teacher uses PPT in the last few classes. ஓகேங்களா? premises 1, premises 2 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் premises சொல்லுவாங்க. லாஸ்ட் வர ஸ்டேட்டஸை வந்து கன்க்ளூஷன் சொல்லுவாங்க. So every quiz has been easy, therefore test will be easy. Statement 1. The teacher used PPT in the last few classes, therefore the teacher will use the PPT tomorrow. இங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, the teacher வந்துட்டு PPT வந்து லாஸ்ட் கிளாஸ் யூஸ் பண்ணாங்களாம், அதனால டீச்சர் வந்து அடுத்த கிளாஸும் பிபிடி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஸ்டேட்மெண்ட் 1 சொல்றாங்க அப்சர்வேஷன் ஆர் தியரின்னு சொல்லலாம். சோ இந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு எடுத்துட்டு போறதுதான் வந்து இன்டடக்டிவ் ரீசனிங். ஓகேங்களா? சோ ஸ்பெசிபிக் டு ஜெனரல்ன்றது நம்மளுடைய டிடக்டிவ், ஜெனரல் டு ஸ்பெசிபிக்ன்றது நம்மளுடைய இன்டடக்டிவ். சோ இதோட ஜெனரல் டிஃபரன்ஸை தான் நான் இங்க கொடுத்திருக்கேன். சோ இதோட பேசிக் திங் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ் என்ன சொன்ன, ஸ்டேட்மெண்ட் பிரிமிசஸ்னு சொன்னாங்க, ரைட்? சோ இட்ஸ் a டாப் டவுன் அப்ரோச். இட்ஸ் a டாப் டவுன் அப்ரோச். இங்க வந்து பாட்டம் டு டாப் அப்ரோச். இங்க பிரிமிசஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், இங்க கன்க்ளூஷன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் ட்ரூத் இத பேஸ் பண்ணி வரும், இங்க வந்து பேட்டர்ன் ட்ரெண்ட பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் இயர் தி drawn inferences பாத்தீங்கன்னா certainty பேசிஸ்ல இருக்கும், இங்க வந்து probability பேசிஸ்ல இருக்கும். அண்ட் இயர் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா தியரியில இருந்து எடுத்துட்டு போவாங்க. தியரியில இருந்துட்டு ஹைபோதசிஸ், அப்சர்வேஷன், அப்புறம் கன்ஃபர்மேஷன். பட் இங்க வந்து பாருங்க, அப்சர்வேஷன், பேட்டன், டென்டேட்டிவ் ஹைபோதசிஸ், அப்புறம் தியரிக்கு எடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? Now I'm sharing the arguments.
ஸோ ஆர்குமெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ சீரீஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ப்ரிமிசஸ்னு நம்ம கால் பண்ணியிருப்போம்ல. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ரிமிசஸ் இருக்கு. ஆல் மியூசிஷியன்ஸ் கேன் ரீட் மியூசிக் அண்ட் ராம் இஸ் அ மியூசிஷியன். ஸோ இதுல இருந்து வர கன்க்ளூஷனை டிட்டர்மைன் பண்றது நம்மளுடைய கன்க்ளூஷன். ஸோ ராம் வில் பி ரீடிங் மியூசிக். இதுல டைப்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பார்த்தோம்ல, டிடக்டிவ் ரீசனிங், இன்டடக்டிவ் ரீசனிங், இது ரெண்டுமே ஆர்குமெண்டல் டைப்லயும் வரும். இது கூட இன்னொரு டைப் இருக்கு விச் இஸ் லைக் அப்டக்டிவ் ஆர் ஹைப்போதிட்டிகோ டிடக்டிவ் ஆர்குமெண்ட். சோ அப்டிடக்டிவ் ரீசனிங்னு சொல்லுவாங்க. சோ இந்த அப்டக்டிவ் ரீசனிங்ன்றது வந்து என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, லாஜிக்கல் அசம்ஷன்ஸை எடுத்து பண்றது. சோ இன்ஃபரன்சஸ், கன்க்ளூஷன், எப்படிப்பட்ட கன்க்ளூஷனை வந்துட்டு பெஸ்ட் கெஸ் ஏதோ அதை எடுத்துக்கிறது. இங்க பாருங்க எக்ஸாம்பிள், a person enters into his room and finds torn up paper lying all over the floor. He realizes that dog has been alone in the room all day. The person draws the conclusion that dog has thrown up the paper. புரியுதுங்களா? சோ ஒரு ஜென்ரல், இப்ப பேப்பர்லாம் கிழிஞ்சு கிடக்கு, அங்க வந்துட்டு ஒரு டாக் இருக்கு, அப்ப அந்த டாக் தான் கிழிச்சிருப்பாங்க அப்படின்ற ஒரு பெர்செப்ஷனை எடுத்துக்கிறது, கன்க்ளூஷனை எடுத்துக்கிறது. அண்ட் இன்னொரு விஷயம் இருக்கு, இங்க அனாகி அப்படின்னு சொல்லுவாங்க, அனாலஜி. சோ அனாலஜின்றது லைக் கம்பேரிஷன் பிட்வீன் டூ வேர்ட்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாருங்க, ட்ரீ அண்ட் லீஃப். ஓகேங்களா? ஃப்ளவர் வந்து பெட்டல். சோ ட்ரீல லீஃப் இருக்கும், ஃப்ளவர்ஸ்ல பெட்டல் இருக்கும். ஆமர் அண்ட் நீல், கோம் அண்ட் ஆர், இந்த மாதிரி கேட்கலாம். சோ அப்ப இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கலாம்? ஐ மீன் என்ன கம்பேரிஷன் இருக்கலாம்? இப்ப இங்க பாருங்க, ஷிம்லா இமாச்சல் பிரதேஷ் கொடுத்திருக்காங்க. அப்ப ஜெய்ப்பூர் யாரோட கனெக்ட் ஆகும்? சோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் சம் வே ஆர் அதர் வே இட்ஸ் ரிலேட்டட் டு த ஆப்ஷன். Here, my dear friends, so Shimla and Himachal Pradesh, Shimla is the state capital of Himachal Pradesh. Appo Jaipur is the capital of Rajasthan. So option B is your answer. Clear? Good. Good to see answer from you in the chat box. So next one is okay. இந்த மாதிரி விஷயங்களும் கேட்பாங்க. See, I hope the screen is sharing. So ABCD is related to X, ZY, XW. அப்ப இது என்ன மாதிரி கொடுத்திருக்காங்க? இங்க பாருங்க, ஃபார்வர்டிங் மேனர்ல போறாங்க, இது ரிவர்ஸ் மேனர்ல போறாங்க. அப்ப இங்க பாருங்க ABCD வந்து ரிவர்ஸ்ல போறாங்க. அப்ப இங்க என்ன வரலாம்? So what would be the answer? இங்க என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அதே மாதிரிதான் இங்கேயும் ரிலேஷன்ஷிப் இருக்கும். So my dear friends, இங்க பாருங்க, இப்ப இது வந்து என்ன இருக்கு? இட்ஸ் a reverse order of what? ABCD, right? அப்போ here what is the answer? ஃபார்மல் ஆர்டரா இருக்கும், WXYZ. இங்க ABCD ப்ராப்பர் ஆர்டர்ல இருக்கு, இங்க ZY XW ரிவர்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இங்க ஆன்சரே ரிவர்ஸ்ல கொடுத்திருக்காங்க. அப்ப ஆன்சர் ரிவர்ஸ்ல கொடுத்தா இங்க வந்து ப்ராப்பர் ஆர்டர்ல தான் இருக்கும். கரெக்ட்? சோ த ஆன்சர் இஸ் A, WXYZ. சோ இங்க வந்துட்டு ரிவர்ஸ்ல போகுது, இங்க வந்து இப்படி போகுது. See, similar like this. Yeah. So now we are going to move to the very important prepositions. So prepositions are the statements.
ஸோ இங்க வந்து என்ன மாதிரி பார்ட்டிகுலர்ஸ் இருக்காங்க, என்ன மாதிரி டேர்ம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா குவான்டிஃபையர், சப்ஜெக்ட், கோப்புலா, ப்ரிடிகேட். ஓகேங்களா? குவான்டிஃபையர்ன்றது நம்ம நிறைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்ல, ஆல் ஆல் மென் ஆர் ஆனஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, இங்க வந்துட்டு ஆல் அப்படின்னு டினோட் பண்றதுதான் குவான்டிஃபையர். லைக் ஆல், நோ, சம் நாட் அப்படின்னு சொல்றது இந்த குவான்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இங்க வந்து ரெண்டு விதமான குவான்டிஃபையர்ஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து யூனிவர்சல் குவான்டிஃபையர். யூனிவர்சல்னா ஃபுல். இந்த ஆல், நோ இதெல்லாம் இங்க வரும். இந்த அதர் ஒன் இஸ் குவான்டிஃபையர், பர்டிகுலர் குவான்டிஃபையர்னு சொல்லுவாங்க. இதை சம்னு சொல்லுவாங்க. சம் நாட்டை இதை மென்ஷன் பண்றது. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் டினோட்டட் as எஸ். ஸோ இங்க சப்ஜெக்ட்ன்றது என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ரொபோசிஷன். ஸோ சம்திங் இஸ் செட். நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அப்ப இன்னும் ஈஸியா புரியும். ப்ரிடிகேட்ன்றது இட்ஸ் லைக் தி லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ரொபோசிஷன். இந்த கோப்புலான்றது குவான்டிஃபையர். என்ன ரிலேஷன்ஷிப்ன்றது இருக்கு சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரிடிகேட்டுக்கும்ன்றது தான் இந்த கோப்புலா. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். இங்க ஆல்ன்றது என்ன சொல்றாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ன்றாங்க. அப்போ குவான்டிஃபையர்ன்றது இந்த ஆல். ஸ்டூடெண்ட் தான் இங்க சப்ஜெக்ட், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், ரைட்? சோ ஸ்டூடெண்ட்ன்றது சப்ஜெக்ட், இன்டெலிஜென்ட் இருந்து ப்ரிடிகேட். அந்த ப்ரிடிகேட் தான் இங்க பி இஸ் எ ப்ரிடிகேட். இந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் யாரு? இந்த ஆர் தான் இந்த கோப்புல குவாலிஃபையர். ஓகேங்களா? யூசுவலா இது ரொம்ப முக்கியம். யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் இஸ் டினோட்டட் பை ஏ. Universal negative is denoted by E. Particular affirmative is denoted by I, and particular negative is denoted by A. O. AEIO இந்த vowelsோட continuation. இந்த universal affirmativeன்றது எல்லா ஸ்டேட்மெண்ட் இந்த all or other terms of all ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இது யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நோல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா யூனிவர்சல் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. சம்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பார்ஷியல், ரைட்? சோ பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ், பர்டிகுலரா பாசிட்டிவா இருக்கா, அதனால சம்னு சொல்லுவாங்க. இப்ப சம் நாட் அப்படி அப்படின்னா இத வந்துட்டு பர்டிகுலர் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதுதான் இதோட எக்ஸாம்பிள். இப்ப நம்ம பார்த்தோம்ல ஏ யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. யூனிவர்சல் நெகட்டிவ் அப்படின்னா நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட். ஐ பார்ஷியலி, ரைட்? பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் அப்படின்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் சொல்லுவாங்க. இப்போ பர்டிகுலர் நெகட்டிவ் அப்படின்னா சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் இன்டெலிஜென்ட். சரிங்களா? இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். சோ இந்த வேர்ட்ஸ் வச்சுதான் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஸ்லைட் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லைட். ஏன் அப்படின்னா எக்ஸாம்ல நம்ம டைரக்டா ஆல்னு கொடுத்துட மாட்டாங்க, இல்ல டைரக்டா நோன் கொடுத்துட மாட்டாங்க. சம்டைம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு பதிலா வேற வார்த்தைகளை போட்டு கொடுப்பாங்க. அந்த வார்த்தைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈச், எவ்ரி, ஆல்வேஸ், எனி, நன் பட் அப்படின்னாலும் ஆல் தான் அர்த்தம். நன் பட் ஒன்லி அப்படின்னாலும், நாட் பட் அப்படின்னாலும் ஆல் தான் அர்த்தம். ஒன்லி ரிசர்வ் அப்படின்னாலுமே ஆல் தான் அர்த்தம். இங்க பாருங்க, ஈச், ஆல், ஆல்வேஸ், மூன் இஸ் ஒயிட்னாலுமே யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் தான். எனி, மூன் இஸ் ஒயிட்னாலுமே இங்க ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் தான். ஓகேங்களா? இதுவே யூனிவர்சல் நெகட்டிவ் அப்படின்னா நோ, நெய்தர், நெவர், நன், நாட், நத்திங். இங்க ஒரே ஒரு வார்த்தை வந்து இந்த நாட் பட் ஆர் நன் பட், இந்த பட்ன்ற ஆட் வந்தாலே ஆல்னு போட்டோம். இந்த ஒன்லி ரிசர்வ்னாலுமே இங்க ஆல் தான் போகணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு கீ. இங்க நெய்தர், நாட், நத்திங் இதெல்லாம் வரும். இது வந்து யூனிவர்சல் நெகட்டிவ். யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், சாரி, பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் அப்படின்னா சம்ல. சம்முக்கு என்ன மாதிரி வார்த்தைகள் வரும் அப்படின்னா a few, certain, most, many, almost. ஆல்மோஸ்ட்னாலுமே ஏதோ ஒரு பார்ஷியல் திங் வந்து இதுல வராது, ரைட்? சோ ஆல்மோஸ்ட், few, more, much, almost all. ஆல்மோஸ்ட் ஆனாலும் ஏதோ 99% இந்த சோப் விளம்பரத்துல சொல்லுவாங்கல்ல 99% ஜெர்ம்ஸ் கலெக்டிவ் முடிச்சு விடும் அப்படின்னு. ஆனா அது வந்து 100% கிடையாதுல்ல. ஜென்ரலி, அட்லீஸ்ட், அகேஷனலி இது எல்லாமே வந்து பர்டிகுலர் அஃபர்மேட்ல ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? பர்டிகுலர் நெகட்டிவ்ல சம் நாட்டை டினோட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப இதுக்கு என்ன அதர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்லி, எவ்ரி நாட், மெஜாரிட்டி நாட், ஆல் நாட், செல்டம், ஸ்கேர்சிலி ஆர் நாட், மச் நாட். இதுல முக்கியமான வார்த்தை ஆல் நாட். ஆல் நாட் அப்படின்னாலுமே பர்டிகுலர் நெகட்டிவ். எதுவுமே கிடையாது. ஆல் நாட் அப்படின்னா இதை நீங்க எடுத்துட்டு போய் யூனிவர்சல் நெகட்டிவ்ல போடக்கூடாது. ஆல் நாட்ன்றது சம் நாட்டை குறிக்கிறது. ஓகேங்களா? சோ இந்த வார்த்தைகளை வச்சு போடுறதுதான். சோ ஏஇஐஓஇன்றது 1 2 3 4 அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். ஏ, ஆல், நோ, சம் நாட். இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சின்சியர். இட்ஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் which proposition?
இங்கவே கொடுத்துட்டாங்க, சம்முனே கொடுத்துட்டாங்க. அப்ப என்னது? பார்ஷியலி பாசிட்டிவா இருக்கு. சோ பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். ஆல் டைகர்ஸ் ஆர் அனிமல், எல்லா டைகருமே அனிமல்ன்றாங்க. சோ யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். ஆல் ஜட்ஜஸ் ஆர் ஃபேர் மைண்டட், இப்ப எல்லாமே ஜட்ஜுமே ஃபேர் மைண்டட். யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ். சி ஆல் சில்ட்ரன் ஆர் நாட் கிரீடி. ஆல் நாட்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஆல் நாட், சம் நாட்னு சொல்லியிருக்கேன். So it's a particular negative is your answer. Yep. இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்னு சொல்லுவாங்க. சோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொஸ்டினும் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ திஸ் டினோட்ஸ் தட் பொசிஷன் ஃபார்ம்ஸ் பாருங்க. சோ பொசிஷன் ஃபார்ம் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, கிளியர் ரைட்? AEIOU. ஏனா பாசிட்டிவ், ஈனா மைனஸ், ஐனா பாசிட்டிவ், ஓனா மைனஸ். கரெக்ட்டுங்களா? இதுல இந்த சப்ஜெக்ட் டேர்ம், ப்ரிடிகேட் டேர்ம்னு ஒண்ணு, அதுவுமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சப்ஜெக்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் பார்ட்ல வருது. ப்ரிடிகேட்னா என்ன? லாஸ்ட்ல வருது. இப்போ இங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் எங்க வருதுன்னு கேட்பாங்க. சோ இந்த டேபிள நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியா போட்டுடலாம், 1 செகண்ட்லயே போட்டுடலாம். இங்க பாருங்க, ஏக்கு எப்பயுமே என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சப்ஜெக்ட்ல வரணும். ப்ரிடிகேட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ரிடிகேட்ல வரணும். ஈக்கு வந்துட்டு ரெண்டுமே டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகணும். ஐக்கு வந்துட்டு ரெண்டுமே அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ஆகணும். ஓக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட், சப்ஜெக்ட் அன்டிஸ்ட்ரிபியூட்டட், ப்ரிடிகேட் டிஸ்ட்ரிபியூட்டட். இந்த டேபுலர் காலம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சோ டி ஆல்பபெட்ல டி தானே ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தானே யூ வரும். அதனால டியூ அப்படின்னு ஞாபகம், அப்புறம் டிடி, அப்புறம் யூயூ, அப்புறம் யூடி. இந்த இதை மட்டும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்ம ஈஸியா போட்டுரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியா போடலாம். இங்க பாருங்க, in a proposition in which so என்ன டேர்ம்னு பாத்துறணும். டேர்ம் பார்த்துட்டு you have to just differentiate the value. So in a proposition of particular affirmative. particular affirmativeனா என்ன? particular affirmativeன்றது I. சோ ஐல பொறுத்த வரைக்கும் என்ன ஆகணும்னா ரெண்டுமே அன்டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கணும். சப்ஜெக்டும் அன்டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கணும், ப்ரிடிகேட்டும் அன்டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கணும். அப்ப இதுல பாருங்க என்ன ஆன்சர் வரணும்? neither the subject nor the predicate is the distributed. இதுவுமே கிடையாது, அதுவும் டிஸ்ட்ரிபியூட்டட் கிடையாதுன்றாங்க. இங்க பாருங்க, சப்ஜெக்ட் இஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட், predicate is distributed. இல்ல, both சப்ஜெக்ட் அண்ட் predicate டிஸ்ட்ரிபியூட்டட்னு சொல்றாங்க. இதுவும் கிடையாது, இதெல்லாம் வார்த்தைகள் மாத்தி போட்டிருப்பாங்க. சப்ஜெக்ட் டேர்ம் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் and predicate is not distributed. அப்ப ஆன்சர் பி இஸ் யுவர் ஆன்சர். இதுவுமே டிஸ்ட்ரிபியூட்டட் கிடையாது, அதுவுமே டிஸ்ட்ரிபியூட்டட் கிடையாது. இந்த நார், நெய்தர் அண்ட் நார்ல யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. இதுக்கு பாருங்க, நோ டாக்ஸ் ஆர் ரெப்டைல்ஸ். சோ நோன்றது யூனிவர்சல் நெகட்டிவ். சோ யூனிவர்சல் நெகட்டிவ்ன்றது இ. சோ எந்த டேர்ம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்னு கேட்டாங்க. அந்த செகண்ட் டேர்ம்ல எது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னாங்க? ரெண்டுமே டின்னு சொல்லியிருந்தேன், ரைட்? சோ both the subject and the predicate is distributed. Option C is your answer. Clear? Good. So இந்த டேபிள் வச்சு நீங்க இந்த மாதிரி மாடல்லாம் போடலாம். இங்க பாருங்க, so you're interchanging subject and predicate of the position. சோ இங்க பாருங்க, இங்க வந்து கன்வர்ஷன்ன்றது ஒண்ணும் கிடையாது, மாத்தி கொடுக்கறது. சப்ஜெக்டையும் ப்ரிடிகேட்டையும் மாத்திடுவாங்க. எந்த இதுல மாத்தினா வேலிடிட்டி வராதோ அது கேட்பாங்க. சோ கன்வர்ஷன், ஓகேங்களா? சோ யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்னா ஏன்னு உங்களுக்கு தெரியும். சோ கன்வர்ஷன் என்ன பண்ணுவீங்க? ஆல் பட்ஸ் ஆர் ஃப்ளவர்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பட்டுமே ஃப்ளவரா மாறக்கூடியும். கரெக்டா? மொட்டு வந்து மலரக்கூடியதுதான், பூவா. ஆனா எல்லா ஃப்ளவருமே பட்டா மாறிடுமா? பட்
பூக்கள் எல்லாம் திரும்பி மொட்டா மாறாதுல்ல, இட்ஸ் லைக் இன்வாலிட் கன்வர்ஷன். சோ அதனால இது illicit கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்? சோ யூனிவர்சல் நெகட்டிவ் பாருங்க, ஈப்பர் நோ பட்ஸ் ஆர் ஃபிளவர், எந்த பட்ஸுமே ஃபிளவர் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப இது நீங்க திருப்பி போட்டு பாருங்க, நோ ஃபிளவர்ஸ் இஸ் பட்ன்றாங்க. அப்ப திருப்பி போட்டாலும் அதே மீனிங் தான் வருது. அதனால இட்ஸ் அ வேலிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஏ வந்துட்டு இன்வாலிட் கன்வர்ஷன், யூ வந்து வேலிட் கன்வர்ஷன் வரும். பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் பாருங்க, சம் பட்ஸ் ஆர் ஃபிளவர். சோ சம் ஃபிளவர்ஸ் ஆர் பட்ஸ். அப்ப இதுவுமே சில மலர்கள் வந்து சில மொட்டுக்கள் பூக்களா மாறும் அப்படின்றாங்க. சில பூக்கள் மொட்டுக்களா மாறும் சம் அப்படின்னும் பொழுது பார்ஷலா இருக்கிறது இங்க வந்துரும், ரைட்? சோ அதனால இதுவுமே வேலிட் கன்வர்ஷன். சோ இதுவுமே பாசிட்டிவான ஆன்சர் தான். இப்போ ஓவர் பாருங்க, பர்டிகுலர் நெகட்டிவ், சம் பட்ஸ் ஆர் நாட் ஃபிளவர், சோ சம் ஃபிளவர்ஸ் ஆர் நாட் பட்ஸ். இப்ப வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுவுமே வந்து இன்வாலிட் ஃபார்ம் தான். அதனால இலிசிட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. சோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, கன்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் எது வந்து ஒரு வேலிட் கன்வர்ஷன் அப்படின்னா யூனிவர்சல் நெகட்டிவ் அண்ட் பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் மட்டும்தான் வேலிட் கன்வர்ஷனா வரும். இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க, நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின்ஸ் வச்சு கொடுத்திருக்கேன். So which of the following converse of sum S is P அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்வர்ஸ் பண்றீங்க, sum S is P. சோ அப்ப இது வந்து என்னது, பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். சம் எஸ்பின்றது கன்வெர்ட் பண்ணி சொல்லணும், அவ்வளவுதான் ஆன்சர். சோ என்ன சொன்னேன், நம்மளுடைய சப்ஜெக்டையும் ப்ரிடிகேட்டையும் மாத்தி போட்டு ஆன்சர் வந்துடும். அந்த மத்தபடி மத்த எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கணும். சோ சம் P will be yes. ஆப்ஷன் C is your answer. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆல் S is P. அப்போ ஆல் S is P பொழுது all P will be yes. D is your answer. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, good to see answers from you in the chat box. So my dear friend, நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன் சொல்லுவாங்க. இந்த இம்ப்ளிகேஷன்ன்றது என்னன்னா, ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, ஸ்டேட்மெண்ட் இம்ப்ளிஃபை பண்றது. இப்ப இந்த ஆலா இருக்கிறத சம்மா மாத்துறது, ஏல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐயா மாத்துறது. ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள். அப்ப இத பார்ஷியலா நெகட்டிவ் பாசிட்டிவா மாத்தணும்னா என்ன, அஃபர்மேட்டிவா மாத்தணும்னா சம் சேர்ஸ் ஆர் டேபிள். நோ சேர் இஸ் டேபிள்னு சொல்லும் பொழுது சம் சேர்ஸ் ஆர் நாட் டேபிள். சோ இ ஸ்டேட்மெண்ட் ஓவா மாத்துறது, சிம்பிள். இம்ப்ளிகேஷன்ன்றது பாசிட்டிவா இருக்கிற, ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கிறத பார்ஷியலா பாசிட்டிவா இருக்கிறது. சோ யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் டு பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். So now comes to the very important ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்விகள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. It has been said by Aristotle. So இங்க வந்து your diagram has been representing the 4 basic categories. So இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So what is square of opposition அப்படின்னா 4 ப்ரொபோசிஷனோட மாடல் சொல்லி கொடுத்துருங்க, கரெக்டுங்களா? யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ், பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்னா என்ன, ஏன்னு சொல்லியிருக்கேன். ஈன்றது என்ன, யூனிவர்சல் நெகட்டிவ், நோல ஸ்டார்ட் ஆகும். சோ இங்க ஆல்ல ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொன்ன, ஐ சம்ல ஸ்டார்ட் ஆகுது, பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ். அண்ட் என்ன சொன்ன, ஓ அப்படின்னு சொன்ன, பர்டிகுலர் நெகட்டிவ். சோ இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் இதை வச்சுதான் இந்த கிளாசிக்கல் அப்போசிஷனோட பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். இங்க பாருங்க, இதுக்கு நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் சொல்றதுதான் இந்த கிளாசிக்கல் ப்ரொபோசிஷன், ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 4 கேட்டகரி இருக்கு. அந்த 4 கேட்டகரி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நான் கான்ட்ரடிக்ஷன்ல இருந்து சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன் என்றது என்னன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் ஏக்கும் ஓக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஓக்கும் ஏக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி ஐக்கும் ஈக்கும் ஈக்கும் ஐக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப்ப சொல்றது.
இதோட கண்டிஷன்ஸ் நான் நெக்ஸ்ட் கம்மிங் ஸ்லைட்ல சொல்றேன். அதே மாதிரி இப்ப இந்த கிராஸ் முரண்பாடா உள்ள இருக்கிற கண்டிஷன்ஸ் சொல்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் கான்ட்ரரிஸ்னு சொல்லுவாங்க. இந்த கான்ட்ரரிஸ்ன்றது ஏக்கும் ஈக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ்க்கும் யூனிவர்சல் நெகட்டிவ்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கிறத சொல்றேன். சப் கான்ட்ரரின்றது இந்த ஐக்கும் ஓக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்றேன். ஓக்கும் ஐக்கும் ஐக்கும் ஓகே. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் முடிஞ்சதா? ஃபோர்த்ன்றது என்னன்னா சப் ஆல்டன். சப் ஆல்டன்ன்றது பேரலல் லைன்ஸ். இந்த ரெண்டு சைடுல இருக்க பேரலல் லைன்ஸ், ஏக்கும் ஐக்கும் ஐக்கும் ஏக்கும் ஈக்கும் ஓக்கும் ஓக்கும் ஈக்கும், அதுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை சொல்றதுதான் இந்த 4 வேல்யூஸ். இதை எப்படி பண்றாங்க, இதுக்குள்ள இருக்க என்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இதுதான் நான் இங்க ரிட்டர்ன்ல போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளிஃபைடா கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. நான் என்ன சொல்லிட்டேன், இப்ப ரிலேஷன்ஷிப் வைஸ் உங்களுக்கு கிளியரா என்னென்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியும். இதுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சப் ஆல்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன, ஏக்கும் ஐக்கும் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட், ரைட்? அதே மாதிரி ஈக்கும் ஓக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப், இதுதான் சப் ஆல்டர்ன். சோ இப்போ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இஃப் ஒன் இஸ் ட்ரூ another will always be true. இஃப் ஒரு விஷயம் ட்ரூவா இருந்ததுன்னா இன்னொரு விஷயம் கண்டிப்பா ட்ரூவா தான் இருக்கும். ட்ரூ வில் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் த ஃப்ளோ டவுன்வர்ட்ஸ். சோ இப்போ இங்க ஏ வந்து ட்ரூவா இருந்ததுன்னா இங்க ஐயுமே ட்ரூவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதர் ஒன் இஸ் if one is false another one will also be false if it flows from flow up, rest will be doubt. இங்க பாருங்க, இப்போ இங்க ஃபால்ஸ், ஐ வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா ஏவும் இப்போ ஃபால்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் டைரக்ட். மத்தபடி இது வந்து டவுட்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏ வந்துட்டு ஃபால்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா இங்க ஐ வந்துட்டு ட்ரூவாவும் இருக்கலாம் ஃபால்ஸாவும் இருக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கொஞ்சம் டிபிக்கலா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெரி ஈஸி. இங்க கொடுத்துருக்கான் பாருங்க கீ நோட்ஸ், ட்ரூ ஆல்வேஸ் ஃப்ளோ டவுன். சோ இப்போ ட்ரூ ஆல்வேஸ் ஃப்ளோ டவுன்னா இங்க மேல ட்ரூவா இருந்தா கீழேயும் ட்ரூவா தான் இருக்கும். மத்தபடி இங்க ஃபால்ஸா இருந்ததுன்னா இங்க ட்ரூவாவும் இருக்கலாம் ஃபால்ஸாவும் இருக்கலாம், டவுட்ஃபுல்லா இருக்கு சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்றது. இங்க பாருங்க இந்த கீவேர்ட் பாருங்க, ஃபால்ஸ் ஆல்வேஸ் ஃப்ளோ அப், ரெஸ்ட் வில் பி டவுட்ஃபுல். சோ ஃபால்ஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் அப் அப்படின்னா கீழ இருந்து ஃப்ளோ. இப்ப சம் வந்து ஃபால்ஸா இருந்ததுன்னா ஆல் வந்துட்டு ஃபால்ஸா தான் இருக்கும். இப்ப சம் வந்து ட்ரூவா இருந்ததுன்னா மேல இருக்கிறது ட்ரூவாவும் இருக்கலாம் ஃபால்ஸாவும் இருக்கலாம், டவுட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்தெல்லாம் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? சப் ஆல்டர்னை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான். இப்போ கான்ட்ரடிக்டரி பாருங்களேன், அப்படியே முரண்பாடு. ஒன்னு ட்ரூவா இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது கண்டிப்பா ஃபால்ஸா தான் இருக்கும். இங்க பாருங்க, ஆல் வந்து ட்ரூவா இருக்கு அப்படின்னா சம் நாட் வந்து ஃபால்ஸா தான் இருக்கும். ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டெலிஜென்ட் ட்ரூ அப்படின்னா இவங்க சொல்றாங்க சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் இன்டெலிஜென்ட்ன்றது என்ன, தப்பு இல்ல, ஃபால்ஸ்ல. அப்ப இது அப்படியே ஆப்போசிட். ஆல் வந்து ட்ரூவா இருந்தா சம் நாட் வந்துட்டு ஃபால்ஸ். சோ இது வந்து கான்ட்ரடிக்டரி. ஒன்னு வந்து ட்ரூவா இருந்தா இன்னொன்னு ஃபால்ஸ், அப்ப இன்னொன்னு வந்து ஃபால்ஸா இருந்தா இன்னொன்னு வந்து ட்ரூவா தான் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல, ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப்ல. சரிங்களா? கான்ட்ரரின்றது நான் இங்க சொல்லி கொடுத்தாலும் அதே மாதிரி தான். இங்க இட் இஸ் a relationship between what, a and i. ஆலுக்கும் நோக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப். இங்க ஒன்னு வந்து ட்ரூவா இருந்ததுன்னா அதர் ஒன் வந்து கண்டிப்பா ஃபால்ஸா தான் இருக்கும். இங்க பாருங்க, ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் கிரீன் அப்படின்னு நான் சொல்றேன். ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் கிரீன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்ப இங்க என்ன சொல்றாங்க, நோ ஃப்ளவர்ஸ் ஆர் கிரீன்ன்றாங்க. அப்ப அது தப்பு இல்ல. இதை முடிச்சோடனே வீல் பாயிண்ட் அப். ஓகேங்களா? அப்போ இங்க ஃபார்மேட் என்ன அப்படின்னா, இங்க எல்லாமே ட்ரூவா இருந்ததுன்னா இங்க ஏ ட்ரூவா இருந்ததுன்னா இங்க இ வந்து ஃபால்ஸா தான் இருக்கும். ஒருவேளை ஒரு விஷயம் ஃபால்ஸா இருந்ததுன்னா அதர் விஷயம் வில் பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், டவுட்ஃபுல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ மேல இருக்கிறது எப்பயுமே ட்ரூவை மட்டும் ஓகே பண்ணிக்கும், மத்தபடி இது டவுட்ஃபுல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் சப்கான்ட்ரரி பாருங்களேன், சப்கான்ட்ரரின்றது கீழே இருக்கிற இந்த ஐக்கும் ஓக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், ரைட்? சோ இங்க ஃபால்ஸா இருந்ததுன்னா ஃபார் ஷியோர் ட்ரூவா தான் இருக்கும். இங்க ட்ரூவா இருந்ததுன்னா ஃபார் ஷியோர் ஃபால்ஸா இருக்கும். இதுதான் இதோட ஆப்போசிட் ரியாக்ஷன். மத்தபடி வந்து இங்க கீழே இருக்கிறது ட்ரூவா இருந்ததுன்னா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், டவுட்ஃபுல் சிச்சுவேஷன். இதை நான் லைவ் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ இன்னும் உங்களுக்கு புரிஞ்சிடும். வெரி வெரி ஈஸி.
ஓகேங்களா? சோ அகைன் ஐ ரிப்பீட். சோ கான்ட்ரடிக்டரி அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறது ஒன்னு ஃபால்ஸா இருந்தா இன்னொன்னு ட்ரூவா இருக்கணும், ஒன்னு ட்ரூவா இருந்தா இன்னொரு ஃபால்ஸா இருக்கணும். மேல இருக்கிறது கான்ட்ரரி. கான்ட்ரரின்றது ட்ரூவா இருந்தா மட்டும் ஃபால்ஸா இருக்கும், மத்தபடி அது டவுட்ஃபுல். இங்க கீழ இருக்கிறது சப் கான்ட்ரரி. கான்ட்ரரின்னும் போது ஃபால்ஸா இருந்தா மட்டும் ட்ரூவா இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கும், மத்தபடி இது டவுட்ஃபுல். இந்த சப்பல்டன் இருந்து சைட்ஸ்ல இருக்கிற பேரலல் லைன். இந்த பேரலல் லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ட்ரூ ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் டவுன் அண்ட் ஃபால்ஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஃப்ளோஸ் அப். இதுதான் இந்த கீவேர்ட். சரிங்களா? So which one will be denial of another? ஒண்ணுக்கு ஒண்ணு டினையல், ஆப்போசிட் எது? கான்ட்ரிடிக்டரி. ஓகேங்களா? அதே மாதிரி கான்ட்ரரினா என்ன? Contrary is like if one is true, definitely other will be false. If one is false, other one will be doubtful. Subcontraryன்றது என்ன? If one is false, other will be definitely true. If one is true, other one will be doubtful. இங்க subject and predicate will be having same but differ in the quantity. இதுவே சப்பல்டன்ன்றது ட்ரூ டவுன்வர்டா ஃபாலோ ஆகும், ஃபால்ஸ் அப்வர்டா ஃபால்ஸ் ஆகும். இது குவான்டிட்டில மட்டும் டிஃபர் ஆகும். இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. both can be true simultaneously but cannot be false simultaneously. ரெண்டுமே ட்ரூவா இருக்கலாம், பட் ஆனா ரெண்டுமே ஃபால்ஸா இருக்க முடியாதுன்றாங்க. அப்ப எந்த சிச்சுவேஷன்ல அமையும் சொல்றேன். இங்க டினைல் எடுத்துக்கிட்டீங்க, ஆப்போசிட் ரியாக்ஷன் கண்டிப்பா ஆப்போசிட்ல தான் வரும். ஓ சப் கான்ட்ரரி பாருங்க. Subcontrary is the difference relationship between E and I, right? So இப்போ இங்க E and I யோட டிஃபரன்ஸ் என்ன? இங்க என்ன சொல்லியிருந்தேன்? ஃபால்ஸா இருந்தா இங்க ட்ரூவா தான் இருக்கும்னு, ட்ரூவா இருந்தா இங்க ட்ரூவா இருக்கலாம், ஃபால்ஸாவும் இருக்கலாம். இப்போ இந்த சிச்சுவேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? both can be true simultaneously, பட் ஃபால்ஸா இருக்க முடியுமா? இங்க ஃபால்ஸா இருந்தாலே ட்ரூன்னு தானே சொல்லியிருந்தேன். ஆனா ட்ரூவா இருக்கலாம் இந்த செகண்ட் கண்டிஷன் படி. அப்போ ஆன்சர் இஸ் we'll see some question on square of opposition and we'll wind up. இந்த கொஸ்டின் பாருங்க. All the students are serious. Yeah, let me tell the answer now. See my dear friends. So இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, எந்த ப்ரொபோசிஷன்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சீரியஸ் இஸ் டேக்கன் டு பி ஃபால்ஸ் அண்ட் தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ, எந்தெந்த சிச்சுவேஷன்ல ட்ரூவா இருக்கும். ஃபால்ஸ்னா ஃபார் ஷூர் ட்ரூவா இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எடுத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபால்ஸ்னா எந்த சிச்சுவேஷன்ல ட்ரூவா இருக்கலாம்? ஆப்போசிட் கான்ட்ரரியில ட்ரூவா இருக்கலாம்னு சொல்லலாம். அப்ப ஃபால்ஸ்னா சப் கான்ட்ரரியிலயும் ட்ரூவா இருக்கலாம்னு சொன்னேன்னா, சாரி கான்ட்ரடிக்டரியில ஆப்போசிட் ரியாக்ஷன் வரும்னு சொன்னேன், ஆப்போசிட்டா வரும்னு சொன்னேன். அண்ட் சப் கான்ட்ரரியில இப்பதான் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல பார்த்தோம், ஒன்னு ஃபால்ஸா இருந்தா இன்னொன்னு ட்ரூவா கண்டிப்பா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்ப என்ன ஆன்சரா இருக்கலாம்? இங்க பாருங்க, ஒன்னு ஃபால்ஸா இருந்தா இன்னொன்னு ட்ரூவா இருக்கணும். சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜெல்லஸ், சாரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சீரியஸ். சோ அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சீரியஸ்ன்றது ஏ ஸ்டேட்மெண்ட். ஏ ஸ்டேட்மெண்ட்ன்றது ஃபால்ஸா இருக்கு. ஏ ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸா இருந்தா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எது ட்ரூவா இருக்கலாம்? இங்க இருக்கிற ஸ்டேட்மெண்ட் ஏஇ ஐ ஓ இது ட்ரூவா இருக்கலாமா? அப்ப
ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் சீரியஸ், ஐ மீன் எந்த ஸ்டூடெண்ட்டுமே சீரியஸா இல்ல அப்படின்னு சொல்லலாமா? ஆப்போசிட்ல ஆல் நாட் எடுத்துக்கலாமா? ஐ மீன் எந்த ஐ மீன் ஆல் நாட் இன் சென்ஸ் லைக் பார்ஷியலி நெகட்டிவ் எடுத்துக்கலாமா? ஆல் நாட்ன்றது சம் நாட்னு சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? சோ ஓ ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலர் நெகட்டிவ். இப்ப இது ட்ரூவா இருக்குமா? சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் சீரியஸ் அப்படின்றதும் மீன் பண்ணும் இந்த பி ஸ்டேட்மெண்ட். சம் ஆல் நாட் வந்துட்டு some students are not serious எடுத்துக்கலாமா? so this is a O statement. all students are serious ன்றது A statement. அப்ப B கன்ஃபார்மா வருதா? this is a true statement. அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், கான்ட்ரடிக்டரியில இது பார்த்தாச்சு. அண்ட் சப் கான்ட்ரரியில வேற என்ன எடுத்துக்கலாம்? வேற என்னெல்லாம் சீரியஸ் ட்ரூவா இருக்கலாம்? some students are not seriousமே சம் நாட்டோட ஃபார்ம் தான், correct? so B and C is your answer. so particular negative இங்க பாருங்க, இது ஃபால்ஸா இருந்தா இது ட்ரூவா இருக்கும். இந்த சப்கான்ட்ரரியிலும் பாத்தீங்கன்னா இங்க ஃபால்ஸா இருந்தா இந்த சைடு ட்ரூவா தான் இருக்கும்ன்றது ரூல். சோ அப்ப இங்க சம் நாட் என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே நமக்கு ட்ரூவா தான் இருக்கும். இங்க சம் நாட்னு வர ஆன்சர் பாத்தீங்கன்னா B and C மட்டும்தான். சோ ஆன்சர் இஸ் D is your answer. Clear? So thank you all. இன்னும் 2 minutes இருக்கு இந்த இதை முடிக்க. இந்த லாஸ்ட் क्वेश्चन நம்ம பார்த்துறோம். குயிக்கா இன்னும் ஒரு क्वेश्चन பார்த்து நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். So my dear friends, here இங்க பாருங்க, if preposition all pen ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. all pens are not pencil. இப்ப ஆல் நாட்ன்றது நம்ம கொடுத்தாச்சு, பர்டிகுலர் நெகட்டிவ்ல தான் சொல்லியிருக்கேன் நான் இந்த ஆல் நாட்ன்றது. சோ இப்ப இதை வச்சுதான் நான் திரும்பி திரும்பி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கேன், ஏன்னா இதுல மிஸ்டேக் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சோ இது வந்துட்டு ட்ரூவா எடுத்துக்கிறாங்க. அப்ப சம் நாட் ட்ரூவா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த ப்ரொபோசிஷன் ஃபால்ஸா எடுத்துப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. சம் நாட் ட்ரூவா எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சம் நாட் ட்ரூ அப்படின்னா எந்த சிச்சுவேஷன் ஃபால்ஸா இருக்கும்? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல் பென்ஸ் ஆர் பென்சில் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? So that's it. So thank you all. Myself, Professor Kausalya. So happy learning, happy teaching. See you all in the next session. Let's stop recording.